உலகத்திலேயே சுலபமானது என்ன தெரியுமா? சுலபமான விஷயங்களை முதல்ல செய்யறதுதான். அப்படி செய்யறப்போ அந்த செயல் உடனே முடிஞ்சிடும். அடுத்ததா கொஞ்சம் கஷ்டமானதா இருந்தா கூட செய்யறதுக்கான முனைப்பை கொடுக்கும். அப்படித்தான் நம்ம பாடம் படிக்கிறப்ப முதல்ல சுலபம்னு நம்ம நினைக்கிற பாடங்களை கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு புது உத்வேகம் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான பாடம், அப்புறம் கஷ்டமான பாடம், அப்புறம் ரொம்ப கஷ்டமான பாடங்களை படிச்சிடலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8939888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க வீடியோவோட நீங்க இதை அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். பாட்னில 5 மார்க்ல தியரி அட்டெண்ட் பண்றது நல்லதா டயக்ராம் அட்டெண்ட் பண்றது நல்லதா சார்? இப்போ நம்ம டயக்ராம் அட்டெண்ட் பண்ணணும்னா மீதி டைமுக்கு சுவாலஜிக்கு எடுத்துக்கலாம்ல சார்? அதனால டயக்ராம் அட்டெண்ட் பண்றது நல்லதா இல்ல தியரி அட்டெண்ட் பண்றது நல்லதா? பாட்னில எந்த கொஸ்டின் டயக்ராம் கேட்கறாங்கிறத பொறுத்து நீங்க அட்டெண்ட் பண்றது நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ்ல அந்த டயக்ராம் ஈஸியா நீங்க வரைஞ்சிடலாம். இதுவே செகண்ட் லெசன்ஸ்ல டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ரூட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் ஒரு 1 hour 15 மினிட்ஸ்ல பாட்னியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரு 15 மினிட்ஸும் நீங்க ஜுவாலஜிக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா பயாலஜில சென்டம் வாங்குறது நமக்கு ஈஸியா இருக்கும். பிசிக்ஸ்ல 10 மார்க் 5 மார்க் 3 மார்க் 1 மார்க் எந்த ஆர்டர்ல இருக்கா டைம் ஷேர் பண்ண முடியும், பிரசன்டேஷன் தான் பண்ண முடியும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மார்க் முதல்ல எழுதணும், அடுத்தது 3 மார்க், அடுத்தது 1 மார்க், இது 3 முடிச்சிட்ட அப்புறம் 5 மார்க் எழுதினா உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் நம்ம பிசிக்ஸில் வந்து 150 மார்க்கு 3 மணி நேரம் எழுதணும், 50 மார்க்கு 1 hour. அதனால் நீங்கள் 2 மணி நேரத்தில் 10 மார்க் 3 மார்க் 1 மார்க் முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற 1 hourல 45 மினிட்ஸில் 5 மார்க் எழுதிட்டு 15 மினிட்ஸில் செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சென்டம் ஸ்கோரும் பண்ணலாம், டைம் சேவ் பண்ணலாம். குழந்தைக்கு கேள்வி கேட்டா சும்மா தொண வராதுன்னு சில நேரம் நாம சொல்லிடுவோம். அதுவே மெல்ல மெல்ல அவங்க கேள்வி கேட்கறத குறைச்சிடும். அப்படின்னா அவங்களுக்கு தோணுற சந்தேகங்களுக்கான பதில அவங்க நிவர்த்தி செஞ்சுக்கலன்னு அர்த்தமாகிடும். சின்ன சந்தேகம் கேட்டா ஆசிரியர் என்ன நினைப்பாரோ, அப்பா என்ன நினைப்பாரோ, நண்பர்கள் என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்காம கேட்டுடுங்க. ஒரு கேள்விக்கான பதில் என்கிறது ஒரு கதவுக்கான சாவி மாதிரி. திறந்தா அழகான புல்வெளிகள் நிறைஞ்ச உலகம் உங்களுக்காக காத்திருக்கும். அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிப்பாளர்கள்னு சொல்லிட்டு அவங்களோட வருஷம், அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்றத எல்லா மாணவர்களும் ஒரு பேப்பர்ல எழுதி அந்தந்த பாடப்பகுதியில ஒட்டி வச்சிருவாங்க. அதே மாதிரி என்ன யூனிட்ஸ் வருது, அதுக்கு என்ன அலகு இருக்கணும், அந்த அலகுக்கு இப்போ ஜீன் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 9.8 மீட்டர் per second square அப்படின்றத வந்து அவன் அடிக்கோடி வச்சிருக்கணும். அதே நேரத்துல பேப்பர் எழுதி ஒட்டி வச்சிருக்கணும். இந்த மாதிரி பண்றதன் மூலமாக அவனுக்கு வந்து கடைசி நேரத்துல இந்த மதிப்புகளோ இல்லைன்னா அளவோ மறந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் 100 மார்க் எடுக்கிற மாணவர்கள் கண்டிப்பா பாடம் நடத்தி முடிச்ச பின்னாடி தினமும் அந்த பாட பகுதிகளை கண்டிப்பா படிக்கணும். படிப்பதன் மூலமாக தான் ஏதாவது இடையில புக்கு உள்ள இருந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்களால விடையளிக்க முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதுக்கப்புறமா கணக்குகள் கட்டாயமா போடணும். நிறைய இயற்பியலை பொறுத்த வரைக்கும் 17வது பாடத்துல இருந்து மட்டும் 13 மார்க்குக்கு கேள்வி வந்திருக்குது. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த 5 மதிப்பெண் வினாக்களை தவற விடாம கண்டிப்பா எழுதி அதை வந்து ஆசிரியர்கிட்ட காமிச்சு அதை திருத்தி வாங்கிக்கணும். அந்த மதிப்பெண் எதனால குறைஞ்சிருக்குன்றத அவங்க தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் 2 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு 2 மதிப்பெண்ணுக்கும் மேல ஒரு சைடு ரீடிங் கட்டாயம் கொடுக்கணும். இப்ப நியூட்டனுடைய முதலாவது இயக்க விதியை வரையறுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நியூட்டனின் முதலாவது இயக்க விதி அப்படின்னு போட்டுட்டு அதை அடிக்கோடி இட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எழுதணும். அதே மாதிரி கணக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன கொடுத்திருக்காங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க, அந்த விடை, அதுக்கப்புறம் அதற்குரிய அலகு எழுதி அந்த என்ன விடை வந்திருக்கோ அதை கட்டாயம் ஒரு பாக்ஸ்குள்ள போட்டாங்க அப்படின்னாக்கா திருத்துபவர்களுக்கு எளிதா இருக்கும். அதே மாதிரி 1 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிச்சு எழுதாம தெளிவா அவங்க எழுதுனாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வார்த்தை எப்பயுமே தெளிவா இருக்கும், திருத்துபவர்களுக்கும் எளிதா இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த இயற்பியலை பொறுத்த வரைக்கும் 15வது பாடத்திலையும் 17வது பாடத்துல மட்டும்தான் 5 மதிப்பெண் வினாக்கள். இந்த 16வது பாடத்துல நிறைய சர்க்கியூட் டயக்ராம் வருது. அதை பார்த்து மாணவர்கள் பயப்படக்கூடாது. ஏன்னாக்கா ஈஸியா எளிமையா விடையளிப்பதற்குரிய அந்த கேள்விகள். அதனால அந்த சர்க்கியூட் டயக்ராம் போட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதுல நிறைய படம் வருது. படம் வரைஞ்சி இந்த பாகங்களை குறிப்பதற்கு கரெக்டா அவங்க குறிச்சிருக்கிறாங்களான்றத ஆசிரியர்கிட்ட காமிச்சு அது திருத்தி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எளிமையா இருக்கும். அதே மாதிரி அறிவியல்ல வந்து வேதியியல் பகுதிகளில் வந்து கணக்கு போட்டாங்க அப்படின்னா கணக்குக்கு ஃபார்முலா என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது மோல் கணக்கெல்லாம் போட்டாங்கன்னா 4 ஃபார்முலாவும் உங்களுக்கு எப்பயுமே மனப்பாடம் இருக்கணும். அதனால என்னுடைய வகுப்புல மாணவர்கள் நுழைஞ்ச உடனேயே அந்த என்ன விதி இருக்குதோ அந்த விதியை ஒரு முறை டெய்லி சொல்லிடுவாங்க. அதனால அவங்க மறப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 75 மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் அவங்க எழுத போறாங்க. எனக்கு 25 மதிப்பெண் வந்து செய்முறை தேர்வுக்கான மதிப்பெண். அதனால அந்த 75 மதிப்பெண்ணுக்கு எழுதுவதற்கு நிறைய நேரம் இருக்குது. அதனால வேகமா முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. தெளிவா எழுதலாம். அதே மாதிரி பாயிண்டா போட்டு கட்டாயம் எழுதணும். சைடு ஹெட்டிங் கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா படம் வரைஞ்சிட்டாக்கா பென்சில்ல தான் கட்டாயம் படம் வரையணும். அதே மாதிரி லேபிள் பண்ணும் போது எல்லாம் ஒரே பகுதியில லேபிள் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு மார்க் இழப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மறுபடியும் நான் சொல்றது என்னன்னாக்கா நிறைய கேள்விகள் இருக்குது. போன தடவை விட இந்த தடவை எங்களுக்கு 100 மதிப்பெண் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா முயற்சி செய்தால் உங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா வெற்றி பெறலாம். அதாவது பொருந்தாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருந்தாததுன்னு எழுதிட்டு அந்த பொருந்தாதது எதுவோ அதை தெளிவா எடுத்து எழுதணும். அதே மாதிரி சரியான கூற்றை எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரியான கூற்றை எழுதி எது சரி பண்ணிருக்காங்களோ அதை கட்டாயமா அடிக்கோடிடணும். அப்பதான் அவங்களுக்கு மார்க் கிடைக்கும். இல்லைன்னாக்கா மார்க் இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இயற்பியலை பொறுத்த வரைக்கும் எளிமையாக மார்க் எடுக்கலாம். மாணவர்கள் முயற்சி செய்தால் ஜெயிப்பது 100% நிச்சயம். குழந்தைகள் படிக்கிறது என்கிறது ஒரு பக்கம். ஆனா பெற்றோரும் அவங்கள சரியா ஹேண்டில் செய்யணும். எப்படி? ஒரு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். குழந்தைகளை ஹேண்டில் செய்யறது என்கிறது ஒரு கண்ணாடி பந்த கையாளுற மாதிரி தான். படிக்கிறது என்கிறது மனப்பாடம் செய்யறது கிடையாது. அத முதல்ல இருந்தே பெற்றோர் வலியுறுத்தணும். தினமும் பள்ளிக்கு டியூஷனுக்கு போறாங்களா? சரி. பின்ன அந்த மாணவர் 100க்கு 100 எடுத்தா கூட அவருக்கு படிச்சதோட அர்த்தம் தெரியலன்னா அந்த 100க்கு 100 அர்த்தமே இல்ல, வேல்யூவும் இல்ல. அதனால புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற வழக்கத்தை முதல்ல இருந்து பரிந்துரை செய்யறது பெற்றோரோட கடமை. எனக்கு அக்கௌண்டன்சில ஒற்றை பதிவு பாடத்துல லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிக்க சில சந்தேகங்கள் இருக்கிறது. 39வது கொஸ்டின்ல நீ கேட்டிருக்கிற டவுட் லாபமா நட்டமா என்றதை கண்டுபிடிக்கிறதுல உனக்கு டவுட்னு சொல்லியிருக்க. அதை கண்டுபிடிக்கிற வழி வந்து ரொம்ப எளிமையானது. ஆல்ரெடி உனக்கு வந்து அந்த ஃபார்மேட் நன்றாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணி போடும்போது ஒரு சிம்பிள் மெத்தட் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு டீ போட்டுடுங்க. இதுதான் அந்த டீ பேட்டர்ன். தொடக்கம், கூடுதல், லாபம். உங்களோட சம்ல வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்திருப்பாங்க. அந்த அமௌண்ட் நீங்க இங்க என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைட்ல பார்க்கும்போது இறுதி, எடுப்பு, நட்டம் இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு இப்ப இந்த எடுப்பு மட்டும் இந்த சம்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப இங்க மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இங்கதான் இருக்கும். இப்ப நீங்க டோட்டல் பண்ணிட்டு போடும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இந்த பக்கத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா அதிகமா இருக்கிற பக்கத்துல இருந்து குறைவான அமௌண்ட் நீங்க டிடெக்ட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த டீல நீங்க போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே இங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஈஸியா 5 மார்க் இதுல நீங்க வாங்கிடலாம். சார் பிசிக்ஸ்ல 30 out of 31 மார்க்ஸ் வாங்குறதுக்கு என்ன வழி சார்? அது எப்படி பண்ண போறீங்க? 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 30 out of 30 நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம்னா செல்ஃப் எவாலுவேஷன்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எப்படி வந்தது முதல்ல தெரியணும். தட் மீன்ஸ் அவரோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணி டேட்டா ஆன்சர் கரெக்ட் பண்ணணும். அது தெரிஞ்சாதான் எக்ஸாம்ல டேட்டா மாத்தினா கூட உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லெசன்ல இருக்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும். அப்பதான் அவன் கான்செப்டை மாத்தி கேட்டா கூட உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியும். அப்பதான் வந்து நம்மளால 30 out of 30 வந்து எடுக்க முடியும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து 10th இயர் சேம் சிலபஸ் ஃபாலோ பண்ணதுனால அதாவது 20 தான் செல்ஃப் எவாலுவேஷன் வருமோ தவிர மீதி 10 வந்து இன்சைட் த புக்ல இருந்து தான் வரும். அதனால இன்சைட் த புக்ல இருந்து வரதுனால அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அந்த 10 மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ 20 + 10 எடுக்கணும்னு சொன்னா இந்த 10 தான் கஷ்டம். அது என்ன வரும்னா இன்சைட் த புக். அப்போ கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால அந்த 10 மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். தொடர்ந்து 3-4 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம்.
ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நடுவுலையும் ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரேக் எடுங்க. அதுவே புது தெம்ப கொடுக்கும். அந்த 10 நிமிஷத்துல நல்ல சூடான பானம் ஏதாச்சும் குடிக்கலாம். இல்லனா ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலை கேட்கலாம். திரும்ப படிக்க உட்காரும் போது புதுசா ஒரு உத்வேகம் கிடைக்கும். 10th எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா தான் இருக்குது. எப்பயுமே 10th பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து மிகவும் எளிது. அதனால நிறைய மாணவர்கள் வந்து 490க்கு மேல கண்டிப்பா எடுக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே +2ல வந்து சாதிக்கிறது இல்லை. அப்ப +2லயும் சாதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி 10th எப்படி படிக்கணும் அப்படிங்கறது வந்து மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். 10th மாணவர்களுக்கு வந்து நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, புத்தகம் முழுவதையும் படிக்க கத்துக்கணும். கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரை படிக்க கூடாது. புத்தகம் முழுவதையும் படிக்கிற மாணவன் தான் +2ல வந்து மதிப்பெண் எடுக்க முடியுது. அப்ப அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும், அதுக்கான அனுபவம் உள்ளவங்க யாரு, நம்ம ஆசிரியர்கள் அதுக்கு என்ன சொல்றாங்க, அவங்கள கேட்டு விசாரிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் படிச்சான்னா 10த்லயும் நல்ல மார்க் எடுக்கலாம். +2க்கும் அதுக்கான அடிப்படையோட அவன் வந்து +2ல வந்து கால் எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் 10th படிக்கிற மாணவனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து +2ல என்ன குரூப் எடுக்கணும், அதுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கு வந்து என்ன மாதிரி முறையில படிக்கணுங்கிறத 11th படிக்கும் போதே அவன் வந்து கவனிக்கணும். நிறைய மாணவர்கள் வந்து 11th வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. 12th படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வருஷம் படிக்காம விட்டோம்னா அதுக்கடுத்த வருஷம் படிப்புல வந்து கான்சென்ட்ரேஷன் போயிடும். ஸோ 10th படிக்கிற மாணவங்களுக்கு நாங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, 11thலயும் நீங்க வந்து நல்லா படிக்கணும். 11thலயே 12th படிக்கிறதுக்கான அடிப்படையெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாணவன் படித்தால் அவன் கண்டிப்பாக +2லயும் சாதனை செய்யலாம். நம்ம வள்ளுவர் சொன்னபடி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறார். அதனால ஒரு பாடத்தை படிச்ச உடனே போதும் அப்படின்னு நிறுத்தாம இன்னொருதையும் அதை படித்து நம்ம நினைவில் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வேதியியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை எந்த பாடமே நம்ம எழுதி தான் படிக்கணும். ஆனா வேதியியல பாத்தீங்கன்னா நம்ம பாட வரிசையில 5 பாடங்கள் இருக்கு. 9, 10, 11, 12 மற்றும் 13. இந்த பாடங்கள்ல பாத்தீங்கன்னா புத்தகத்துக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இந்த வருஷம் புகுத்தி இருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா சில கணக்குகள் கூட கொடுத்திருக்காங்க. அந்த கணக்குகள்லாம் மிக எளியதாக தான் இருக்கு. அது நம்ம ஒரு தடவை புரிஞ்சு ஒரு தடவை எழுதி படிச்சாலே போதும். திரும்ப நம்ம அது வந்து பலமுறை எழுதியும் படிக்கலாம். ஒரே ஒரு தடவை நம்ம புரிஞ்சு படிச்சோம்னா நிச்சயமா அதுல மார்க் வாங்கலாம். சோ தீவிர விடாமுயற்சி, தீவிர பயிற்சி, வெற்றி நிச்சயம். எனக்கு கெமிஸ்ட்ரியில எல்லா பாட்டும் அட்டென்ட் பண்ண முடியுது. ஆனா கம்பல்சரி ப்ராப்ளம்ல மட்டும் அது குரூப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல குரூப் நம்பர் பீரியட் நம்பர்ல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியான்னு கொஞ்சம் சொல்லுங்க. குரூப் நம்பர் பீரியட் நம்பரை ஈஸியா நீங்க வந்து மனசுல வச்சுக்கலாம். அது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பீரியட் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல்ல எத்தனை பீரியட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி 7 to 8 பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அதே போல இங்க பீரியட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பீரியட்ஸ் வரை லெஸ் தான். இங்க கொடுத்திருக்கிறது 4, 5, 6 3 பீரியட் தான் கொடுத்திருப்பாங்க. குரூப் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து 18 வரைக்கும் இருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது 6, 11, 12. ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் நான் சொல்றேன். அண்ட் குரூப் நம்பர் 4 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க 4. அண்ட் பீரியட் நம்பர் 11 வந்து இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் குரூப் நம்பர் 4ல இருந்து 4 நோஸ் கிட்ட வந்தீங்கன்னா 5 அண்ட் மவுத் கிட்ட வந்தீங்கன்னா வாய் கிட்ட வந்தீங்கன்னா 5 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பீரியட் நம்பர் 6, 11, 12, 4, 5, 6 மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா அது பீரியட். அப்படி இப்படி போனீங்கன்னா இது வந்து குரூப்ஸ். ஸோ குரூப்ஸ் வந்து 6, 11, 12. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இருக்கிற எலிமெண்ட் வந்து டி ஷேப்ல வரும். உங்களுக்கு மேல 3 கீழே 3 வரும். இங்க இருக்கிற எலிமெண்ட் வந்து குரோமியம். அண்ட் ஆல்வேஸ் நம்ம நெத்தில வந்து பொட்டு வைப்போம். ரெட் கலர் பொட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து காப்பர்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வர எலிமெண்ட் வந்து காப்பர். அண்ட் லாஸ்ட்ல வர எலிமெண்ட் வந்து ஜிங்க். மேல இருந்து கீழே இறங்கினீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில்வர், இது கோல்டு. இதை வந்து நீங்க சார்ட் மாதிரி எழுதி நீங்க உங்க ரூம்ல பேஸ் பண்ணி தினமும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வராது. ரொம்ப ஈஸியா நீங்க இதை கிளியர் பண்ணிடலாம். அதோட சேர்ந்து அதனோட ஓர்ஸையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன ஓர்ல இருந்து செப்பரேட் பண்றோம் அதையும் அதுல எழுதி வச்சுக்கோங்க. கலர்ஸ் எழுதிக்கோங்க. குரோமியம் எடுத்துட்டா சில்வரி ஒயிட் கலர், அண்ட் காப்பர் எடுத்துட்டா ரெட்டிஷ் ப்ரௌன், ஜிங்க் எடுத்துட்டீங்கன்னா ப்ளூயிஷ் ஒயிட் மெட்டல், அண்ட் சில்வர் கீழே வந்தீங்கன்னா அதை வந்து லூஸ்ட்ரஸ் ஒயிட் மெட்டல் சொல்லுவோம், அண்ட் கோல்ட் எல்லோ லூஸ்ட்ரஸ் மெட்டல் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மாட்டாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போனாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
இந்த பயணத்துக்கு பின்னால இருக்கிற முக்கியத்துவம் என்ன பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சின்ன வயசுல எஸ்கர்ஷன் என்கிற வார்த்தையை கேட்டாலே அவ்வளவு சந்தோஷம் வரும். வீட்டுல பணம் வாங்கி ஸ்கூல்ல கட்டி அதையே நினைச்சு இரவெல்லாம் தூங்காம இருந்து அப்பா நினைச்சாலே சிலிர்ப்பா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கும் நினைச்சா பசுமையான நினைவுகளா இருக்கிற நாட்கள் அவை. மாமல்லபுரத்து சிலைகளும் காஞ்சிபுரம் கோவிலும் வரலாறு சொல்லிக் கொடுக்கும். அதனால மாசத்திற்கு ஒரு தடவையாச்சும் உங்க பெற்றோரோட நீங்க இப்படியான இடங்களுக்கு போய் வர்றது மனசுக்கு புது தெம்ப கொடுக்கும், புரிதலையும் கொடுக்கும். யானையோட காதுகள் பெரிதுன்னு எழுதி படிக்கிறத விட யானையை நேர்ல பாக்குறது மனசுல அதிகமாக தங்கும் இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ இனிமே அடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பரீட்சைக்கும் அவங்க தயார் பண்ணும்போது நாளைக்கு நம்ம போர்டு எக்ஸாம் தான் எழுத போறோம் அப்படின்ற ஒரு இதுல தயார் பண்ணாங்கன்னா அவங்க அந்த பரீட்சையை ஒவ்வொரு பரீட்சையும் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட், இப்போ 3 ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பரீட்சையிலுமே நாளைக்கு போர்டு எக்ஸாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சரி நல்லா படிச்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டு போய் கொஸ்டின் பேப்பரை வாங்கி நல்ல தெளிவா படிச்சுட்டு அதுக்கான வினாக்களுக்கான விடைகளை சரியா கொடுத்தாங்கன்னாலே அவங்களுக்கு அந்த அரசு தேர்வு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயமெல்லாம் சுத்தமா இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு 3-4 பரீட்சையை எதிர்நோக்கிட்டாங்க அப்படின்றதுனால ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அது அந்த பரீட்சைக்கு தயார் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா எல்லாத்தையும் எப்படியெல்லாம் டீச்சர் சொன்னாங்களோ அது மாதிரியே படிச்சுக்கிட்டு போகணும். அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு போகும்போது அவங்க நிறைய மதிப்பெண் பெற முடியும். இப்ப நான் ஒரு சமூக அறிவியல் ஆசிரியர் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மேப் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 20 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கிட்டு டெய்லி குறிச்சு இந்தியா மேப், ஏசியா மேப், அதே போல இந்தியாவுல புவியியல் பாடத்துல வரக்கூடியது எல்லாத்தையுமே குறிச்சு பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஒரு 3 நாள் அதே மாதிரி தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா 15 மார்க் ஈஸியா வந்துடும். அதே போல காலக்கோடு அப்படின்ற ஒரு வினா இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 5 நிகழ்வுகளை எழுதணும். அதுக்கு அவங்க காலத்தை பிரிச்சுக்கிட்டு 1900 920, 920 940, 940 950 ஒவ்வொன்றுக்கும் ஒரு 8 நிகழ்வுகளை அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா எப்படி கேட்டாலுமே அதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 25 40 வரைக்கும் கேட்கறாங்க பரீட்சையில அப்படின்னா அவங்களால இந்த ஏற்கனவே படிச்சதை வச்சு அந்த 5 நிகழ்வுகள் நல்லாவே எழுதிட முடியும். ஸோ இதை படிச்சாலே அவங்க பாஸ் பண்ணிட முடியும், கண்டிப்பா தேர்ச்சி பெற்ற முடியும். இன்னும் நிறைய மார்க் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க இதுவரைக்கும் படிச்சது என்ன படிச்சாங்களோ அதை மட்டும் தரவா படிச்ச போதும். புதுசா எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புதுசா படிச்சாலும் நல்லது. ஆனா இவங்க அதை நல்ல தரவா வச்சிருந்தாங்கன்னா, இதை நான் சொல்றது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா அதை தரவா வச்சிருந்தாங்களே போதும். 2 மார்க் 2 மதிப்பெண் வினாக்கள் வருது. அதுக்கடுத்து தலைப்பின் கீழ் வினா வருது, வேறுபடுத்துக வருது. அதுக்கடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்கள படிக்க வச்ச வினாக்கள் தான் வரும். அந்த வினாக்களை மட்டுமே அவங்க நல்லா தரோவா படிச்சுட்டு அதை எழுதினாலே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு 3 அட்டன் பண்றாங்க, தலைப்பின் கீழ் வினால ஒரு 2 அட்டன் பண்றாங்க, வேறுபடுத்துகளை ஒரு 2 அட்டன் பண்றாங்க, 5 மதிப்பெண்ல ஒரு 2 அட்டன் பண்றாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க 60-70 மதிப்பெண்ணுக்கு மேல கண்டிப்பா வாங்க முடியும். ஏட்ஸ்னு ஒரு கவிஞர் இருக்காரு. அவர் கல்வியை பற்றி சொல்லி இருக்கிற கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வி என்கிறது ஒரு டம்ளர் நிரப்புற நீர் இல்ல, அது ஒரு நெருப்போட தீப்பொறி. பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர்ல நடக்கும். இந்த முறை தள்ளி ஜனவரி நடக்குது. அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேற எக்ஸாம் டைம்ல வச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்க தேர்தலுக்காக அவங்க கேம்பெயின் பண்ணி வர நேரத்துல அந்த ஸ்பீக்கர்னாலயோ அந்த சவுண்ட்னாலயோ ஸ்கூல் இடத்துலயோ இல்ல எங்க வீடு இருக்கிற இடங்கள்லயோ அவங்க கேம்பெயின் பண்ணி வரும்போது நாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அப்ப தேர்தல் ஒன்னா தள்ளி வச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி ஒடி எழுப்பாம எங்களை படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க இப்ப பண்ற ஹார்ட் ஒர்க்கை விட அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்க இன்னும் படிச்சு மார்க் வாங்குறதுக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணுது. அந்த சவுண்டு அந்த பப்ளிசிட்டிக்காக அவங்க அரசியல் உள்ளவங்க பண்றதுனால அந்த சவுண்டு எல்லாமே குழந்தைங்களை ரொம்ப பாதிக்குது. அந்த டைமிங்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் கவர்மெண்ட் மனசுல வச்சுட்டு
அந்த எலெக்ஷன் டைம் வந்து கொஞ்சம் ஒன்று பின்னாடியோ இல்லை எக்ஸாம் வந்து பாதிக்காத அளவுக்கு அவங்களோட வந்து பப்ளிசிட்டியை வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் என்னதான் ஸ்கூலில் நாங்கள் கேர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து வீட்லையும் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணினாங்கன்னா அவங்க குழந்தைங்க வந்து லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணி, ஏன்னா 10th வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஒரு இதை சப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ் சைட்லையும் கொடுக்க முடியுமோ அவங்களும் கொடுக்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸ் நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அவங்களோட குழந்தைங்களை வந்து அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இது குளிர்காலம். காலையில பயங்கரமா பனி வீசுற காலம். வறட்டு இருமல், சளி காய்ச்சல் தொந்தரவுகள் அதிகமா இருக்கக்கூடும். இதுல இருந்து வருமுன் காப்பும் நடவடிக்கை எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு நீங்க 2 வெற்றிலையை காம்பு நீக்கி 4 மிளகோட கொஞ்சம் பனங்கற்கண்ட சேர்த்து 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து அது கொதிச்சு பாதி டம்ளரா வரப்போ குடிச்சிங்கன்னா போதும். இயற்கையா உபாதைகளை வெல்றது உடலுக்கு நல்லது இல்லையா? சார் மேக்ஸ் எழுதுனா இப்போ எந்த ஆர்டர்ல எழுதுனா நல்லா இருக்கும் சார்? அப்புறம் 5 மார்க் 6 மார்க் எவ்வளவு நேரத்துல முடிக்கணும், 10 மார்க் எவ்வளவு நேரத்துல முடிக்கணும், சென்டம் வாங்க டிப்ஸ் சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா அந்த ஆர்டர்லி மேனர்ல எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் முதல்ல எழுதணும். இந்த இடையில பாதியில தெரியுது இங்க பாதி அங்க பாதின்னு எழுதும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு ஆர்டர் வராது. அப்ப என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால முதல்ல நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சதை முதல்ல செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடன்ட் உங்களுக்குள்ள வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ரொம்ப கான்பிடண்டா கவனமா எழுதணும். இதுல ஒரு கேர்லெஸ் அப்படிங்கிற பேர்லயே நிறைய உங்களுக்கு மார்க் போயிருது. அந்த கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்ட் சென்டம் மிஸ் ஆகிற காரணம் என்னன்னா மெயினா அந்த பேசிக் ஆபரேஷன்ஸ் தான். அதனால கொஸ்டின் எடுத்து எழுதுறது இருந்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கணும். அதே மாதிரி நீங்க அந்த டைமிங் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மார்க் 6 மார்க் 10 மார்க் இது எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 2 மணி நேரம் 45 நிமிஷத்துல முடிச்சிடும். மீதி 1/4 மணி நேரம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செக்கிங் வைக்கணும். அப்படி இருந்தனாதான் பேப்பர் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 200 மார்க் வாங்குறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எழுதும்போது எதா இருந்தாலும் கவனமா எழுதணும். கொஸ்டின் எடுத்து எழுதுறது கடைசியில் முடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த ஆர்டர்ல எழுதணும். கவனக்குறைவா எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் அதிகம். பின் பெஞ்ச் சங்கம்னு எல்லா வகுப்புலையும் ஒரு கூட்டம் இருக்கும். இவங்கெல்லாம் ஏதோ படிக்க மாட்டாங்கன்னு ஒரு பிம்பமும் இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நல்லா படிக்கிற பசங்க அங்கேயும் இருப்பாங்க. எப்பவுமே மாணவ பருவத்துல நல்ல நண்பர்களோட இருக்கிறது நம்ம வாழ்க்கையை திசை திருப்பும். அதனால நல்ல நண்பர்கள் தான் வாழ்க்கையோட பெரிய சொத்து. அதுவே நல்ல கல்விக்கான முதல் படியும் கூட. நீங்க எல்லாருமே சமத்து பசங்க, அற்புதமா தேர்ச்சி பெறுவீங்க அப்படிங்கிறது எங்க நம்பிக்கை. அதனால ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8939888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க வீடியோவோட நீங்க இதை அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.